ஓகே கைஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். என்ன ப்ரோ கேமரா எங்கெங்கேயோ வச்சு பேசுகிறேன்னு, ஒரு மவுண்ட் ஒன்று இருக்கும் எப்போவுமே காரில் பேசுகிறது. அந்த மவுண்ட்டு என்ன ஆச்சுன்னு தெரில, காணோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த வியூ அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இரிட்டேட்டாக தான் இருக்கும் கொஞ்சம், பட் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கும் கார் ஓட்டிகிட்டே பேசுகிறது. பட் நான் ரோடு தான் மெயினாக பார்க்க போகிறேன், உங்களை பார்க்க போகிறது இல்லை. எனக்கு ஒரு மாதிரி வினோதமாக இருக்குது. சரி, ஓகே, ரைட்டு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜோக்கெலாம் கிடையாதுங்க. இட்ஸ் லைக் வெரி சீரியஸான ஒரு வீடியோ. எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஜனநாயகன் படம் ஆக்சுவலாக என்ன தான் ஆச்சு, லைக் வாட் இஸ் த ஸ்டேட்டஸ், என்ன பண்ணுறாங்க, அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்களா, அந்த படத்தையே ரிலீஸ் பண்ண போகிறது இல்லையா, இல்லை என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான அப்டேட்டு பார்த்தீங்கன்னா வெளியே கொடுக்கவே மாட்டுறாங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைடில் இருந்தோம். கடைசியாக கேவிஎன் சைட்லேருந்து ப்ரொடியூசர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ரொம்பவே வருத்தப்பட்டு, லைக் இந்த மாதிரி ஒரு நெருக்கடி போயிட்டு இருக்குது, நாங்களும் கோர்ட்டில் அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பெருசாக எதுவுமே சோஷியல் மீடியாவில் வீடியோஸும் இல்லை, ட்விட்டரில் அதை பற்றி யாருமே பேசுறது இல்லை. கடைசியாக என்னென்னா 21 மறுபடியுமே ஹை கோர்ட்டுக்கு மாற்றிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் சைட்லேருந்து. சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் மனு கொடுத்தாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த கேஸை நீங்கள் பரிசீலனை பண்ணுங்கள், சிபிஎஃப்சி சைட்லேருந்து ஏன் சர்டிஃபிகேஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பிரச்சனையே பார்த்தீங்கன்னா சிபிஎஃப்சி தான். சிபிஎஃப்சியில் லைக் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் கேம் கைஸ், அவ்வளோதான். படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்ற ஆர்டர் ஒரே ஒரு பொலிட்டிக்கல் கேம் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா 4 பேர் ஓகே பண்ண ஒரு படம், ஒரே ஒரு ஆள் மட்டும் என்னோட ஒரு விஷயத்தை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் கேஸ் கொடுத்ததே பார்த்தீங்கன்னா பச்சையாக நமக்கு தெரியுது. இது ஒரு கேம். அந்த சிபிஎஃப்சியில் ஒரு மெம்பரை வச்சு கேம் ஆடின்னு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் இதுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேவிஎன் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்லேயே மனு கொடுத்துட்டாங்க. பட் சுப்ரீம் கோர்ட்டில் மனு கொடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா ஆச்சு, சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த மனு எங்களால் எடுக்க முடியாது, நீங்கள் ஹை கோர்ட்டு தானே அப்ரோச் பண்ணீங்க ஃபஸ்ட்டு, அவங்களே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம், ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். இந்நேரத்துக்கு படம் ரிலீஸ் ஆகிட்டு படத்தையும் நம்ம பார்த்து முடிச்சிருப்போம் 9 பட் இப்போ பொங்கலே முடிய போகுது, இதுக்கான அப்டேட் எதுவுமே இல்லை. பட் நிறைய பேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா படம் 23 ரிலீஸ் ஆக போகுது, 24 ரிலீஸ் ஆக போகுது, பிப்ரவரியில் ரிலீஸ் ஆக போகுது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு பேசிகிட்டே இருக்காங்க. அஃபிஷியலாக நமக்கு எதுவுமே தெரியாது, தெரிஞ்சால் தான் நம்ம ஏதாவது பேச முடியும். ஸோ இப்போது ஓவராலாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது என்னோட மைண்ட் செட் சொல்கிறத நான் சொல்கிறேன். இந்த படத்தை எலெக்ஷன் டேட் அறிவிக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா டிலே பண்ணி சர்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்க. அந்த சர்டிஃபிகேஷன் கரெக்டாக கொடுக்குற டைமில் எலெக்ஷன் டேட்டை பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. சின்ஸ் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதால் இந்த படத்தில் நடிக்கிற ஹீரோ ஒரு கட்சியோட தலைவராக இருக்கிறதால ஆஸ் பர் த எலெக்ஷன் கமிஷன் ரூல் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் கோனா ஹேப்பன். இதுதான் ஒரு மாஸ்டர் பிளானாக பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே கேவலமாக இருக்குது. ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுனா, ரொம்ப வெறுப்பாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளோ பெரிய தடை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மனுஷன் ஒரு பவர்ஃபுல்லான பர்சன். ஸோ அவரோட மெயின் டார்கெட்டே இப்போ எலெக்ஷன்ஸ் தான், மக்களுக்கு நல்லது பண்ணணும், இதுதான் மெயின் டார்கெட்டே தவிர இதுக்கு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரா அப்படின்னு கேட்டால் சில பேர்லாம் கேட்குறீங்க கொஷின், ஏன் ப்ரோ அவர் பேசவே மாட்டுறாரு, படத்து விஷயமா அவர் பேசுகிறத தாண்டி நிறைய பிரச்சனைகளை அவர் பேசலாம். எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்கான பணிகளை அவர் பார்க்கணும். அதை நம்பி தானே வந்திருக்காரு உள்ள. தெரியல கைஸ், இதுதான் இப்போதைக்கு அப்டேட்டு. இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றதே ஒரு கொஷின் மார்க்கில் இருக்குது. இப்போ ரிலீஸ் ஆகுமா இல்லை அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகுமானா, இங்கே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அரசியல் ரீதியாக டிவிக்கே பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படின்றது ஒரு காண்டு. ஸோ இது ஸ்டேட்டா சென்ட்ரலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேர் மிக்ஸ்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடக்கிறது எல்லாமே வச்சு பார்க்கும்போது நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கே கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும். சார், வீடியோட ஒரு குட்டியோட ஒரு ஆஃப் டாபிக், ரியல் லைஃப்பில் நீங்கள் எப்போ சீட் கோட் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். ஒரு 20 நிமிஷம் வீடியோ ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுப்பாப்புல. அதுக்கான லிங்க் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்றேன், இல்லை பின்னட் ஐக்கான் நீங்கள் மேலே இதில் கொடுத்துட்றேன் ஐ பட்டனில். அண்டு நம்ம ஒரு டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் போயிட்டு செக் பண்ணி பார்த்துருங்க. ஒரு கொஷின் கேட்குறேன், சரிங்களா? இப்போது நம்ம இந்தியாவில் லாஸ்ட் 2025 ஹையஸ்ட் பெய்டு டைரக்டர் யார்? நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம டெலிகிராம் ஃபாலோ பண்ணால் அதுக்கு ஆன்சர் அதில் நான் கொடுப்பேன். மறக்காமல் டெலிகிராம் ஃபாலோ பண்ணிவிடுங்க. சரி, ஓகே, இதுதான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு அப்டேட்டு. ஒரு பக்கம் வருத்தமாக தான் இருக்குது. நான் அதனால தான் நேற்று போட்ட வீடியோவில் கூட சொன்னேன், சரி ஓகே படம் இப்போ ரிலீஸ் ஆகலை, அது என்ன பிரச்சனை போகுதுன்னு தெரியல, அட்லீஸ்ட் கேவிஎன் சைட்லேருந்து வேறு ஏதாவது ஒரு அப்டேட் கொடுக்கலாமே, வேறு ஏதாவது ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பண்ணலாமே. அடிஷ்னலாக 2-3 சாங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், ஹனுமான் கைன் பாடினதெல்லாம், அதெல்லாம் அன்ரிலீஸ் ட்ராக்ஸாவது கொடுக்கலாமே, வேறு ஏதாவது பண்ணலாமே. எனக்கு தெரிஞ்சு கடைசியாக இது ஓடிடிக்கு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனநாயகன் தெரியல கைஸ். மைண்ட் செட் அப்படி தான் எனக்கு பர்சனலாக தோணுது. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த படத்தை ரிலீஸே பண்ணியே ஆகணும், மக்களுக்கு இந்த படத்தை காட்டியே ஆகணும் எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்னும் போது
ப்ரொடக்ஷன் ஹவுஸும் தளபதி என்ன டிசைட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் ஓடிடி அப்படின்றது கைண்ட் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் தான். சில பேரோட படங்கள்லாம் தியேட்டரில் பார்த்தா தான் அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டே இருக்கும். இது சொல்லும் போதே ஒரு மாதிரி வேதனையாக தான் இருக்குது. பட் தெரியல, இப்போ நான் கோயம்பேடு சைடு தான் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரோஹினி தேட்டர் வரும்போதே நான் பார்த்தேன் இந்த தளபதியோட ஃப்ளெக்ஸு, பேனரு, கட் அவுட்டு, ஃபேன்ஸ் கிளப்பு, எப்படி கலகலன்னு பயங்கரமாக திருவிழா மாதிரி இருக்க வேண்டிய ஒரு இடம் எல்லா தேட்டர்லையும் அதே மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, தெரியும் பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. தெரிய ரீரிலீஸ்னு சொன்னாங்களே ப்ரோ, அது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, எப்பயோ ரிலீஸ் ஆன படம், ஒரு பிளாக் பஸ்டான படம், அதை ரீரிலீஸ் பண்ணுறதுக்கே கலைப்புலி தானு அவர்களுக்கு இப்போ இருக்கிற ரீசன்ட் ப்ரொடியூசர்ஸ்லாம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க போல. ஏன்னா இப்போ பொங்கலுக்கு சில படம்லாம் ரிலீஸ் ஆயிருக்குல்ல, அதுக்கு எதுவும் ப்ரெஷராக இருக்கக்கூடாது, இது ஓவர்டேக் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இது ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படம், நீங்கள் எப்போ வேணால் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் அந்த மனுஷனோட மார்க்கெட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஜனநாயகன் லோக்கலில் பேசுவாங்க, நேஷனலில் பேசுவாங்கன்னு தெரியும், இன்டர்நேஷனலில் பிபிசி வரலும் பேசுகிறாங்க போயிட்டு. அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, சில பேர் காண்ட் ஆகும். சிபிஎஃப்சி இவ்வளோ ஒரு கேவலமாக பையஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் பர்சனலாக தோணுது. இதெல்லாம் பார்க்கும்போது நான் 5 பேர் அந்த படத்தை பார்த்துட்டு 4 பேர் ஓகே பண்ணிட்டாங்க. அந்த 1% மட்டும் என்னோட ஒரு கருத்தையே அவங்க எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்து மேலே கேஸ் கொடுக்கறதுல எந்த வகையில் நியாயம்? இது எப்படி சுப்ரீம் கோர்ட்டு நாங்கள் இந்த ஆர்டர் எடுக்க மாட்டோம், நீங்கள் போய் ஹைகோர்ட்லேயே பார்த்துங்கன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸோ ஹைகோர்ட்டில் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் இந்த பொங்கல்லாம் முடிச்சுட்டு 21ஆம் தேதி மண்டே இல்லை டியூஸ்டே போயிட்டு இதுக்கான விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மண்டே இல்லை டியூஸ்டே இதை விட ஒரு கிளியரான அப்டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். இந்த ஜனநாயகன் படம் எப்போ தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி மாட்டு பொங்கல், ஐ திங்க் நாளைக்கு காணும் பொங்கல் நினைக்கிறேன். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஊருக்கு போனவங்க சேஃபாக திருப்பி ரிட்டர்ன் வாங்க. சென்னையே காலியாக இருக்குது. இந்த ரோட்டில் அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். நான் போகிற ரூட்லாம் அவ்வளோ காலியாக இருக்குது. சென்னையில் எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். இங்கேருந்து இப்போ நான் கேமரா எடுக்கணும். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.